ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வாழை மரம் வெட்டியாச்சு. இப்போ வாழைத்தண்டு பொரியலுக்கோசரம் வாழைத்தண்டு எப்படி உரிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அளவுக்கு சிறிதாக இருக்கிற வாழை மரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாக இருக்கிறனால உங்களுக்கு பெண்ட் பண்ணி காமிக்கிறேன். அழகாக மேலே ஒரு சீவல் கீழே ஒரு சீவல் போட்டிங்கன்னா மேலே இருக்கிற உரிச்ச மாரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீளமான ஒரு வாழைத்தண்டு அது வந்து பொரியலுக்கோ அல்லது சட்னிக்கோ பயன்படுத்தலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வடை கூட செய்கிறாங்க, அருமையாக இருக்கும். இது நாட்டு மரம் பாருங்கள், அருகில் வெட்டி வச்ச 2 வாழைத்தாறு இருக்குது. எப்படி அழகாக கையில் எடுக்கிறோன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய வாழைத்தண்டு. இதுவும் மார்க்கெட்டில் குறைஞ்சது இந்த தண்டோட விலை பார்த்திங்கன்னா பீஸ் வந்து 20 ரூபான்னு போட்டால் கூட ஒரு 100 ரூபா பக்கமாக அந்த வாழைத்தண்டு விற்க முடியும். அருமையாக இருக்குங்களா. நிறைய வகையான வாழை மரங்கள் இருக்குது, ஆனால் அத்தனையுமே நம்மளால் வந்து பயன்படுத்த முடியாது. ஒரு சில நாட்டு வகை வாழை மரங்கள் தண்டு மட்டும்தான் நம்ம பொரியலுக்கு பயன்படுத்த முடியும். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிட்னி ஸ்டோன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரி செய்யும். அடுத்து பாருங்கள், அடி வாழை மரத்தண்டில் இருக்கக்கூடிய அதையும் ஒரு வெட்டி நம்ம அது உள்ளே இருக்கிறது எடுக்க போகிறோம். அதுவும் ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம். குறுக்காக ஒரு தண்டு, அதை குறுக்கு கட்டை மாதிரி வெட்டிட்டா அதை ஈஸியாக என்ன எடுக்க முடியும். இப்போ பாருங்கள் எப்படி வெட்டுறன்னு பாருங்கள். மேல் பகுதியில் வந்து கிராஸில் ஒரு வெட்டு போடுறோம். நேராக ஒரு வெட்டின பிறகு 2 பக்கமும் இருந்து ஒரு வெட்டினா போதும். இந்த வாழை மரம் கரெக்டாக நம்ம வெட்டக்கூடிய பொசிஷனில் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். அவ்வளோதான் பாருங்கள், வேலை முடிஞ்சிச்சு, வெட்டிட்டோம். வாழை மரத்தை சுற்றிலையுமே ஒரு வெட்டிட்டா அது ரொம்ப எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ குறுக்க ஒரு வெட்டிட்டு அவ்வளோதான், வெட்டியாச்சு பாருங்கள். உள்ளே இருக்க வாழைத்தண்டு அருமையாக கைக்கு வந்துடும். மேலே இருக்க ஒரு சிறிய பீஸ் உடஞ்சிருச்சு, அதுக்கடுத்து இன்னொரு பீஸ் இருக்குது. மேலும் விவசாய சம்மந்தமான சில தாவரங்கள் சம்மந்தமாக மருத்துவ தாவரங்கள் அல்லது உணவாக பயன்படும் தாவரங்கள் போன்ற தாவரங்களை பற்றி, இயற்கையை பற்றி அதிகமாக என்னோடய சேனலில் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில்